ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தண்ணியை இருத்து நம்ம வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பின்ன தேங்காய் ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஜீரகமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும். உப்பும் போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம மிளகுத்தூளும் கூட நம்ம தூவணும். தூவி நல்லா கிண்டணும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்ல அப்படின்னு எல்லாம் கூட மசாலா எல்லாம் கூட வேக வரணும். அதுக்கு பிறகு நம்ம இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு கடுகு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வத்தல் மிளகும் அதுபோல் கருவேப்பிலையும் போட்டு நம்ம அது தாளித்து அதுவும் கூட அந்த மரவள்ளிக்கிழங்குல சேர்த்தா போதும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.